அனைவருக்கும் வணக்கம். மார்கழி திங்களின் 3வது நாள் சூடிக் கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் 3வது பாசுரம். இந்த பாசுரத்திற்கு ஒரு மாபெரும் சிறப்பு உண்டு. 30 நாளும் திருப்பாவையை ஓத முடியாதவர்கள், 30 நாளும் திருப்பாவையை கேட்க முடியாதவர்கள் இந்த ஒரு பாசுரத்தை கேட்டால் போதும், இந்த ஒரு பாசுரத்தை சொன்னால் போதும், சகல செல்வங்களும் கிடைக்கும், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகளாம் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி 3 அடி மண் கேட்டு மாபலி சக்கரவர்த்தியிடம் வாமன் அவதாரம் எடுத்து உலகத்தை எல்லாம் அளந்தானே அந்த மகாவிஷ்ணு அவனுடைய திருவடியை போற்றி பாடினால், திருவடியை போற்றி பாட நீராடி இந்த மார்கழி திங்களில் அனைவரும் சேர்ந்து வணங்கினால் என்னென்ன கிடைக்கும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும், மாதம் தவறாமல் 3 மழை பெய்யும். மழை பெய்தால் இந்த மாநிலம் செழிக்கும், நெற்பயிர்கள் வளரும். நெற்பயிர்கள் வளர்கின்ற போது அந்த நிலத்திலே அங்கே கெண்டை விளையாடும். ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயல்களா பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப குவளை மலர்கள் பூத்து குலுங்கும். அந்த குவளை மலர்களில் இருக்கின்ற தேனை எடுப்பதற்காக வண்டுகள் மொய்க்கும். அது மட்டுமல்ல, ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயல்களா பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முனை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆண்டாளை வள்ளல் பெரும் பசுக்கள் என்று சொல்லி இருக்கிறார். மாடு மனை செல்வம் என்று சொல்வார்கள். ஆம், இங்கு இருக்கின்ற பசுக்களில் பொங்கி வருகின்ற பாலானது ஒவ்வொரு பாத்திரங்களில் நிரம்பி வழிகின்றது. அதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அனைத்து செல்வங்களும் அனைவருக்கும் சேர வேண்டும் என்று நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று முடித்திருக்கிறாள்.